ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஜர்னி வித் அஸ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வீக்கெண்டில் வந்து நம்ம க்ராசரிஸ் வந்து இங்கே எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மந்த்லி பேஸஸ்லேயும் சொல்ல முடியாது, வீக் பேஸஸ்லேயும் சொல்ல முடியாது. என்கிட்ட என்னென்ன திங்ஸ் இல்லையோ அதை நான் வந்து இந்த ஸ்டோரில் போய் தான் வந்து நான் வாங்குவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோர்லேயே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஆடு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையானதை நம்ம வந்து கவுண்டரில் வச்சுருப்பாங்க. நம்ம அதை டேஸ்ட்டு பார்த்து கூட நம்ம அந்த பிராண்டை வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு ப்ரமோஷன் மாதிரி அவங்க அந்த ஸ்டோருக்குள்ளாரே அவங்க ப்ரமோட் பண்ணிக்குவாங்க. நம்மளுக்கு தேவை அப்படின்னா நம்ம அதை டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிச்சிச்சின்னா கூட நம்ம அந்த பிராண்டை வந்து நம்ம வாங்கிக்கலாம். இங்கே வந்து ரொம்ப பல்க்கு குவான்டிட்டியில் தான் நம்ம வந்து வாங்க முடியும். ஒரு ஐட்டம் 2 ஐட்டம் நம்ம இங்கே வாங்க முடியாது. எல்லாமே பார்த்திங்கன்னா பல்காக தான் வாங்குவோம். டிஷ்யூஸ், டாய்லெட்ரி பேப்பர், லைக் ரைஸ், ஆயில், கெச்சப் எல்லாமே வந்து எல்லாமே நம்ம பல்காக தான் வாங்குகிற மாதிரி இருக்கும். ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கவங்கலாம் இந்த ஸ்டோரை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணி வாங்குவாங்க. மற்ற ஸ்டோருங்களை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் நம்ம வந்து பெட்டராகவே இருக்கும், கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கும். அண்ட் ஒன் திங் என்னதுன்னா, இது வந்து நாங்கள் தங்கியிருக்க ஏரியாவில் இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு போய் தான் நம்ம இந்த இடத்துக்கு நம்ம போகணும். பக்கத்துலேயும் இருக்குது, இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிக்காக இருக்குது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் பேக்ரவுண்டில் சொன்னாங்க. ஸோ போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய இந்தியன் ஐட்டம்ஸ் வந்து இங்கேயுமே வந்திருக்குதுங்க. இது வந்து ஆக்சுவலி ஒரு தாய் ஸ்டோர் தான், வந்து இந்தியன் ஸ்டோர் கூட கிடையாது. நிறையா இப்போ வந்து ரொம்பவே வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. நிறைய இந்தியன் ஐட்டம்ஸ் வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. நம்ம இங்கே வந்து ஃப்ரோசன் ஐட்டமும் நிறையாவே இருக்கும். ஃப்ரோசன் ஐட்டம் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாத ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ரோஸ்மெரிஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரோஸ்மெரிஸ் வந்து நார்மலாக எல்லா ஷாப்லேயுமே இருக்கும். இங்கேயும் வந்து ட்ரை ஆக்கி வச்சுருந்தாங்க. அதில் மெயினாக நான் ரொம்ப பார்த்து ஆச்சரியப்பட்டது என்னதுன்னா, அந்த கஸ்தூரி மஞ்சள் கூட ஒரு கிழங்கு நம்ம ஊர்லலாம் நம்ம வந்து ஃபேஸ் பேக்குக்கு போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து பூலாங்கிழங்கு அதுதான் நினைக்கிறேன். அது மாதிரியே இங்கே இருந்துச்சுங்க. நான் இப்போ வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது எல்லாமே வந்து கறி பவுடர்ஸ். இங்கே தாய் கறி பவுடர்ஸும் இருந்துச்சு, நம்ம இந்தியன் கறி பவுடர்ஸும் இருந்துச்சு. ஆனால் நம்ம இந்தியன் குக்கிங்க்கு அந்த கறி பவுடர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு பிடிக்காது ஆக்சுவலி. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து சைனீஸோட ஏதோ ஒரு ஃப்ரூட் மாதிரி அது ட்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. அது என்னதுன்னு தெரில, அது எப்படி என்ன ஐட்டம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இப்போ எல்லாமே புதுசாக கொண்டுட்டு வந்திருக்காங்கங்க. இங்கே வந்து பாப்பி சீடு, இந்த மாதிரி கார்டமன் எல்லாமே இருந்துச்சு. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இதுதான் அந்த பூலாங்கிழங்கு. பார்த்திங்கன்னா அது ரொம்பவே எனக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இது இங்கே அதுதானா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு. நல்லா இருந்துச்சு பார்க்கும் போதே, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓ, இதெல்லாம் இங்கே நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த பிரியாணிக்கு போடுவாங்கள்ல அதுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் இது வந்து இந்த கோல்டுக்கெலாம் சாப்பிடுவோம்ல, திப்பிலி, அது வந்து இருந்துச்சு. இந்த அயல் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்தியன் ஐட்டம் தாங்க. ஃபுல்லாக நம்ம அந்த மசாலா அந்த ஐட்டம் தான் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கவுண்டர் வச்சுருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா சைனீஸ், தாய்வானீஸ் அந்த மாதிரி ஃபுட்டு ஃபுல்லாகவே. இது எல்லாமே வந்து எப்படின்னா பிக்கிள்டு, ரெடி டு ஈட் பிக்கிள்டு, கிம்ச்சி,
அந்த மாதிரி அவங்களோட கறி வெரைட்டிஸ் எல்லாமே அந்த தாய்வான், சைனீஸ், கொரியா அந்த மாதிரி அவங்களோட என்ன சொல்கிறதுனா அந்த கறி பேஸ்ட்டு, அந்த பிக்கிள், அது எல்லாமே. இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா, இந்த பாட்டிலில் இருக்குது பாருங்கள், இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா எக் ஒயிட்டுங்க. அது பக்கத்தில் உள்ளது எக் யோக்கு. எல்லாமே செப்பரேட்டாக வந்து பிரித்தே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் எக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாயில் பண்ணி அதை வந்து ஸ்டோர் பண்ணி வேற வச்சுருக்காங்க. லைக் குயில் எக் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நார்மல் நம்ம கோழியோட எக் இருக்குதுல்ல, அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதோட யோக்கை மட்டும் எடுத்து அதை வினிகரில் வந்து ஃபர்மெண்ட் பண்ணி அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து குயில் எக்கு. இதெல்லாம் வந்து எப்படின்னா பாயில் பண்ணியே உள்ளார இருக்குது, பாயில் பண்ணியே வச்சுருக்காங்க. இது எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்ம யோசிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. எப்படி இதெல்லாம் சாப்பிட்றாங்கன்னே புரியல. இது ஃபுல் அண்ட் ஃபுல் டோஃபு தாங்க இங்கே வந்து நம்மளுக்கு ஃபேமஸ். நம்ம பன்னீர் நம்மளுக்கு கிடைக்கணும், வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட நம்மளால் வாங்க முடியாது. நம்ம இந்தியன் ஸ்டோருக்கு போனால் மட்டும்தான் நம்மளுக்கு பன்னீர் கிடைக்கும். அதுவுமே அவ்வளோ ரேட்டுங்க இங்கே அந்த பன்னீரோட ரேட்டு. நம்ம அதை ஓனாக பண்ணிக்கிட்டாதாங்க. இல்லாட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே டோஃபு தான். டோஃபுவில் வந்து நம்மளுக்கு வெரைட்டி ஆஃப் டோஃபூஸ் கிடைக்கும். மிக்ஸ்டு டோஃபூஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஹெர்ப்ஸ் போட்டு அந்த டோஃபு கிடைக்கும். ஸ்பைஸ் போட்டு கிடைக்கும் டோஃபுலே வந்து பல விதமான ரகங்கள் வச்சு இங்கே வந்து ரொம்ப இந்த ஆயில் ஃபுல்லாகவே டோஃபு தாங்க. டோஃபு இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் ஐட்டம், மீட்டு, சிக்கன், பீஃபு, போர்க்கு எல்லாமே நம்ம இங்கே வாங்கிக்கலாம். எக்ஸப்ட் மட்டனுங்க. மட்டன் மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னே தெரியல. மட்டன் மட்டும் இங்கே வந்து நம்ம ரொம்ப ரேர் தாங்க. லேம்ப்பு கிடைக்கும், ஆனால் வந்து ரொம்ப ஃப்ரோசனில் கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, நம்மளுக்கு அது டேஸ்ட்டு பிடிக்காது. இந்த ஐட்டம் ஃபுல்லாகவே வந்து எப்படின்னா பாயில்டு நூடுல்ஸ், ஊடான் நூடுல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து தாய்வான் அந்த பேட்சில் உள்ளதுங்க. அந்த தாய்வான் அந்த டீமில் உள்ளது தான், அந்த பேட்ச் சைடு உள்ளது. என் ஹஸ்பண்ட் வந்து அந்த கொஞ்சம் தூரம் போயிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, செக்ஷனுக்கு வந்துட்டோம் வா நீ அப்படின்னு. பேக்கரி செக்ஷன் தாங்க. எனக்கு ரொம்ப பேக்கரி அந்த ஐட்டம் குக் பண்ணுறதுக்கும் சரி, அதை நான் வந்து ஒன்று நான் அதை லேர்ன் பண்ணுறதுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோடு நான் வந்து ஒன்று நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் எப்படி என்ன இங்கே ஆக்சுவலி எல்லா ஸ்டோர்லேயுமே இந்த ஃபுட்டு தான் கிடைக்கும். இங்கே உள்ளது மாதிரி தான் இருக்கும். மேக்ரோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தாய்லாண்டில் எங்கே பார்த்தீங்கன்னாலும் மேக்ரோ இருக்கும். எல்லா மேக்ரோலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், வேரியேஷனே கிடையவே கிடையாது. ஸோ பெட்டர் நம்ம பக்கத்தில் இருக்க மேக்ரோவில் போய் வாங்குறது தான் நான் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக்கில் நான் இதை வந்து இன்றைக்கி வந்து நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் நான் எங்கள் ரூமில் இருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் ஒரு மேக்ரோ இருக்குது. அங்கே என்னென்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஓகே, எல்லா திங்ஸும் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி நான் அந்த வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. என்னதுன்னா எலக்ட்ரிக்கல் ஐட்டம்லாம் நிறையா இருக்குது. நம்மளுக்கு அது அவ்வளோதுக்கு தேவை கிடையாது. ஸோ நம்மளுக்கு தேவைன்னா நம்ம இங்கே வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ப்ரெட் வெரைட்டி எல்லாமே இங்கே லாட்ஸ் ஆஃப் ப்ரெட்ஸ் கிடைக்குங்க இங்கே. இப்போ நான் வந்து 2 வெரைட்டி ஆஃப் ப்ரெட் பன்ஸ் வாங்கினேன். ஒன்று வந்து பர்கர் பன் இங்கே நல்லாயிருக்கும். ARO அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டுங்க. அந்த பிராண்டு தாங்க இங்கே மோஸ்ட்லி எல்லாருமே வாங்குவாங்க. அது என்னென்னா அது ரொம்ப வந்து எப்படின்னா சீப்பாகவும் இருக்கும். பட் வந்து அது டெய்லி அதை வந்து நம்ம டெய்லி அவங்க ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. CP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது. அதுவுமே வந்து நல்லாயிருக்கும். பட் இதை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் காஸ்ட்லி. ரெண்டுமே நல்லாயிருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஆனால் ஆரோ பிராண்டு தான் மோஸ்ட்லி எல்லாருமே வாங்குவாங்க. அதில் வந்து எல்லா விதமான ப்ராடக்ட்டுமே இருக்குது. ஃப்ரோசனு, அதுக்கப்புறம் பாஸ்தா வெரைட்டி இருக்குது, எல்லா வெரைட்டியும் நக்கட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி ப்ரெட் வெரைட்டி எல்லாமே இருக்கும் அந்த ARO அந்த பிராண்டில். மெயினாக இங்கே வந்து மைதா மாவு இங்கே ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்குங்க. வெளியில் பிக்ஸி, 7-Eleven மைதா மாவு இருக்காது. பிக்ஸியில் பார்த்திங்கன்னா இருக்கும். பட் வந்து இங்கேயை விட டபுள் மடங்கு ரேட்டாக இருக்கும்.
பட் இந்த மைதா மாவு ஓகே தாங்க. ஆனால் நம்ம ஊரில் போடுற பரோட்டா அதுக்கெல்லாம் வந்து இது நல்லா இருக்காது. பட் எப்போயாவது ஒரு நாள் நம்ம அதை ஆசைப்பட்டோன்னா அதை நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எப்படி இருக்குன்னா நம்ம ஊரில் உள்ள மாதிரி ஃப்ளஃபியாக இருக்காது, கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். தட்ஸ் ஓகே, வேறு வழி இல்லைங்க, நம்ம அதை சாப்பிட்டு தான் ஆகணும், ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்கள் வந்து ஒன்று வாங்குறதுக்கு ஒரு ஷாப்புக்கு போவோம். இந்த மாதிரி wrap ஐட்டம்லாம் எங்கே கிடைக்கும்னா டாப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் ஒன்று இருக்குது, அங்கே நல்லாயிருக்கும். இந்த பார்த்திங்களா, ARO அப்படின்னு சொல்கிற ஒரு பிராண்டு. இதில் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த பாவ் பன் நான் எடுத்து ஒரு ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட்டை சொல்லி எடுக்க சொன்னேன். அவங்க இதில் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டாங்க. நான் பண்ணுறேன், அது நல்லாயிருக்கும், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எடுக்க சொன்னேன். அதோட ரெசிப்பியும் நான் வந்து ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இது வந்து இந்தியன் ஐட்டம். இது எப்படின்னா பார்த்திங்கனாலே தெரியும், மேலே வந்து அந்த ஸ்டோரு இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன் ஃப்ளாக் இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்பவே பார்த்தோன்னே ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த வந்து ரைஸ் நூடுல் சேமியா மாதிரி இது கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. அவங்க செஞ்சு எனக்கு கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அப்போ சொன்னாங்க இது நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணுங்கள் மேக்ரோவில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் அது ஒன்று வாங்கினேன், நல்லா இருந்துச்சு. ரொம்ப தின்னான ஒரு சேமியா, நல்லா இருந்துச்சு. இந்த பார்த்திங்களா ARO அந்த பிராண்டில் வந்து பாஸ்தா எல்லாமே இருக்கும். நான் அதில் ஒரு வெரைட்டி ஆஃப் பாஸ்தா தான் எடுத்தேன். எனக்கு வந்து அந்த டியூப் மாதிரி அப்புறம் வந்து அந்த ஸ்ட்ரெல் மாதிரிலாம் இருக்கிற பாஸ்தா ட்ரை பண்ணணும்னு ஆசை. ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து அந்த மேக்ரோனி டைப்பில் இருக்கும்ல, அந்த இதுதான் இப்போ நான் எடுப்பேன் பாருங்களேன், அதுதான் எடுக்கணும், அதுதான் நான் செஞ்சால் நான் அதுதான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, அவங்களுக்கு பிடிச்சதே நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே நான் எடுத்துட்டேன். இருக்கிறது 2 பேருங்க, ஷேர் பண்ணி பண்ணால் தான் சாப்பிட முடியும். அதனால் அதுவே நான் எடுத்துட்டேன். நிறையா இடையில பார்த்திங்கன்னா நிறையா வந்து நம்மளுக்கு அந்த ப்ரமோட் பண்ணுறதுக்கான உள்ள அந்த ஐட்டங்கள் வந்து நம்மளுக்கு இங்கே சேல் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பொறுத்தளவு என்னென்னா 3 கவுண்டரும் பார்த்திங்கன்னா போர்க்கு தாங்க இருந்துச்சு. சரி ஓகே, அது அவங்களோட இது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து மேக்ரோ ஓப்பன் பண்ணி எவ்வளவோ இயர் பர்த்டே அப்படின்னு கூட சொன்னாங்க. அதுக்கு வந்து நிறையா டிஸ்கவுண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. எதுக்குன்னா போர்க்குக்கு தாங்க டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. மித்த எந்த ஐட்டத்துக்கும் இல்லை, சிக்கனுக்கோ பீஃபுக்கோலாம் கிடையாது. நான் வந்து சிக்கன் பீஃப்லாம் வாங்கினேன். என் ஃபோனில் வந்து சார்ஜ் ரொம்ப லோவாக இருந்ததுனால என்னால் எடுக்க முடியல வீடியோ. அதனால சரி ஓகே அப்படின்ட்டு அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். டோட்டல் பில் அமௌண்ட் பார்த்துருப்பீங்க, 1200 கிட்டனா வந்துச்சு. ஓகே, அஃபோர்டபுள் ரேட் மாதிரி தாங்க இருந்துச்சு. எனக்கு இங்கே ஓகே தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு உங்ககிட்ட வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்தேன். பாசிப்பருப்பு, இந்த மாதிரி சேமியா, வெங்காயம், நிறையா வாங்கியிருந்தேங்க. இந்த மாதிரி ஐட்டம் தான் நிறையா இங்கே கிடைக்கும், நல்லாவும் சீப்பாகவும் இருக்கும். மித்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே எனக்கு இங்கே லோக்கல் மார்க்கெட்ஸில் வந்து நான் வாங்கிக்குவேன். பக்கத்துலேயே, எனக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. வாக் பண்ணாலே ஒரு 2 மினிட்ஸ் தான். அங்கே போய் நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் எனக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். ஸோ வந்து நான் நிறைய வீடியோ கூட போட்டிருக்கேன் உங்களுக்கு. அந்த வீடியோலாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். கீழே வேணால் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு அந்த லிங்க் எல்லாத்தையும். நான் எப்போவுமே ஒயிட் ஆனியனும் வாங்குவேன், ரெட் ஆனியனும் வாங்குவேங்க. இது வந்து சால்டட் டபுள் பீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நல்லா இருந்துச்சு, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கேப்சிகம் பார்த்திங்கன்னா 2 பில் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து க்ரீனுக்கு, ஒன்று வந்து ரெட்டுக்கு. 2மே தனித்தனியாக பே பண்ணணும் நம்ம. இது வந்து ஃபுல்லாகவே சிக்கன். இது வந்து டிஷ்வாஷிங் அந்த லிக்விடு. நான் ரைஸ் வந்து தோசை மாவு நம்ம இங்கே அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்தியன் ரைஸ் வாங்கலாம், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம வெளியில் போய் ரொம்ப தூரம் போய் நம்ம வாங்குறதுக்கு தாய் ரைஸ் வந்து இந்த பிராண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. எப்படி சொல்கிறதுனா ரொம்ப தோசை வந்து நல்லாவே வருது.
உங்களுக்கு அந்த பேட்டரோட ரெசிபி வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரெசிபியும் போடுறேன்.